வணக்கம். மின்டு பாஸ்வான் அப்படிங்கிற ஒரு பீகாரை சேர்ந்த வாக்காளர் ஒருத்தர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ நடக்குது பாருங்க தேர்தல் ஆணையத்தால. அந்த ரிவிஷன் பிரகாரம் வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து விட்டார் அப்படின்னு இருந்தது. ஆனா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகி நான் இறக்கல, நான் வந்து உயிராக தான் இருக்கேன், நான் ஒரு போன தேர்தலெல்லாம் வாக்களிச்சேன், இந்த தடவை தான் என்ன வந்து இந்த எஸ்ஐஆருங்கிற அந்த ப்ராசஸ் மூலம் இறந்து விட்டதாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் வாக்குமூலம் பிசிக்கலா ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நின்று வாக்குமூலம் கொடுத்தாருங்கிறது தான் இப்ப தேர்தல் ஆணையம் நியூஸா இப்ப இருக்கு. இது ஒரு இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவரு மட்டும் கிடையாது, மின்டு பாஸ்வான் மட்டும் கிடையாது, அவரு மாதிரி ஒரே தொகுதியில ஆறாங்கிற ஒரு தொகுதியில ஒரு 4 பேர் இது மாதிரி வந்து இறந்துட்டதாக வந்து இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் அந்த ரோல் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க எல்லாம் இறந்ததாக டிராப்ட்ல சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையங்கிறதா இப்ப வந்து நியூஸ். இப்ப இதனுடைய ஃபாலோ அவுட் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி இப்ப ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்ப பெங்களூர்ல மகாதேவபுரா தொகுதியில பண்ண அட்டகாசம் வந்து தில்லுமுல்லு வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க நாறிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்ப இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லயும் வந்து நிறைய ஃப்ராட், அதாவது நிறைய தலித்துகளுடைய பெயர்கள் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தன. நிறைய பேர் உங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஏன்னா வந்து உங்களுக்கு ஆதார் அட்டையை நாங்க எடுக்க முடியாது, வேற எந்த ரேஷன் கார்டும் எடுக்க முடியாது, ஆதார் அட்டையும் எடுக்க முடியாது, என்னென்னலாம் அவங்க கையில இருக்கோ இதெல்லாமே நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அது மாதிரி 65 லட்சம் பேருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு சாம்பிளுக்கு தான் வந்து இந்த சோசியல் சயின்டிஸ்ட் யோகேந்திரா யாதவ் என்ன பண்ணாரு, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டாரு. இந்த எஸ்ஐஆர்ல வந்து நிறைய வந்து குளறுபடிகள் இருக்கு, வேண்டும்னே சில பேரை வந்து எடுத்திருக்கிறாங்க, வேண்டும்னே சில பேரை சேர்த்திருக்கிறாங்க, ஆதாரம் இல்லாத சில பேர்லாம் இணைக்கப்பட்டிருக்கு, ஆதாரத்தோட இருக்கவங்க பேர்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஆக இது சரியான எக்ஸசைஸ் கிடையாது, இது வந்து மோட்டிவேட்டடு, இது யாரோ ஒரு கட்சி திருப்திப்படுத்துறதுக்கு தான் இப்ப எடுக்கிறாங்கன்ட்டு இப்ப அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் நடக்குது. அந்த கேஸினுடைய ஒரு பகுதியாக தான் மின்டு பாஸ்வானை வந்து இன்னைக்கு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்திருக்காரு. ஜட்ஜி முன்னாடி 2 ஜட்ஜஸ் முன்னாடி அவர் நிறுத்தி அவர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணி இதுதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பீகார்ல நடக்கிற இந்த எக்ஸசைஸ் நடக்குது இல்லைங்களா, இந்த எஸ்ஐஆர் சொல்லப்படுகிற இந்த சிறப்பு ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் பேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற இந்த சிறப்பு ரிவிஷன்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பாக வந்து நிறைய முஸ்லிம்கள் பேர் வந்து அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய தலித்துகள் பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அந்த ஸ்டேட்ல வந்து பிசி என்று சொல்லப்படுகிற நிறைய யாதவ்ஸ் பேருமே அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக வந்து இந்த அதாவது இந்த டிலீஷன்ஸ், இந்த அடிஷன்ஸ், அதாவது இந்த சேர்ப்பு, இந்த கழிப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு வகையான நோக்கத்துடன், ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷனுடன் செய்யற மாதிரி இருக்குங்கிறது தான் அங்க உள்ள சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க, இன்க்ளூடிங் யோகேந்திரா யாதவ். நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அந்த பெண்டிங்கா இருக்கும்போது தான் இந்த எவிடன்ஸ்க்காக இந்த மின்டு பாஸ்வான் இன்னைக்கு கூட்டு வச்சு கோர்ட்ல காட்டிருக்காங்கிறத பாக்குறோம். அதுல இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனமா நடக்கணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு. அது ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஒரு பொது நிறுவனமா இருக்கு, இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கு, இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு நேரா கட்டுப்பட்டதா இருக்கு. ஆக இது மக்கள் தான் இதனுடைய எஜமானர்கள் போது மக்களுக்கு ஓரளவு நேர்மையாகவும் நாணயத்துடனும் நடந்துக்கணும்ட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா. ஆனா வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது, மின்டு பாஸ்வானுடைய ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அங்க இருந்து மனு கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்குமே மனு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா ஆதார் கார்டும் எடுக்க மாட்டீங்க, ரேஷன் கார்டும் எடுக்க மாட்டீங்க, டிரைவிங் லைசன்ஸும் எடுக்க மாட்டீங்க, அப்ப எதுதான் வந்து நீங்க எடுப்பீங்க, உங்களுக்கு நாங்க வேற என்னதான் கொடுக்குறது, நீங்க எதை கொடுத்தா நீங்க திருப்தி ஆவீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட இல்லாததெல்லாம் கேட்குறீங்க, நாங்க படிக்காதவங்க, எங்கள்கிட்ட வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டா நாங்க எப்படி, பிறப்பு சர்டிஃபிகேட் நான் கேட்டா எப்படி, அந்த காலத்துல எங்க அம்மா அப்பாலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணல, நாங்க வந்து பல எலெக்ஷன்ல ஓட்டு எல்லாம் போட்டிருக்கோங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, போன எலெக்ஷன்ல கூட போட்டோம், ஆளாக்கு சடன் இப்ப வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்ட்டு இந்த மாதிரியான பெயர் நீக்கப்பட்டவர்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையர்கிட்ட அந்த ஸ்டேட்டோட தேர்தல் ஆணையர்கிட்ட வந்து மனு போட்டிருக்காங்கிறத பாக்குறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்கள்ட்ட என்னென்னலாம் ஆதாரம் இருக்கோ அத்தனை ஆதாரத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனா எல்லாத்தையுமே அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்கன்னு காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து ஆதார் கார்டு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டி கார்டா இருக்கு இந்தியாவை. அது ஒரு மிகப்பெரிய ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா பர்பஸ்க்குமே வந்து ஆதார் கார்டை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், மற்றபடி வந்து ரேஷன் கார்டு அதை விட முக்கியமான டாக்குமெண்ட். ஆனா இது 3மே நாங்க எடுத்துக்க மாட்டோம்,
இதெல்லாமே ஒரு எவிடன்ஸ் கிடையாது. நீங்க சிட்டிசன்ங்கிறதுக்கு எவிடன்ஸே கிடையாது. நான் இத்தனை வருஷம் அவங்க சிட்டிசனா வாழ்ந்துருக்காங்களே, அவங்க திடீர்னு எங்க போவாங்க? அவங்கள வந்து நீங்க வந்து இறந்ததாக அறிவிக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? எப்படி நீங்க அதை ஆலோசனை நீக்க முடியும்? அப்ப நீங்க ஒரு வழிக்கு கொண்டு வாங்க. பல டாக்குமெண்ட் சொல்றீங்க இல்லைங்களா? இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தா வந்து நாங்க தேர்தல் வாக்காளர் அட்டையில சேர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க இல்லையா? அதுல வந்து இன்னும் சில டாக்குமெண்ட்ஸையும் நீங்க சேர்த்துக்கணும். இப்ப வந்து அவங்கள்ட்ட ஏழைகள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட் இல்ல ஆதாரம் அது ஒண்ணுதான்னா அதை நீங்க நம்பி தானே ஆகணும். அவங்க என்ன பொய்யாவ சொல்ல போறாங்க? அவங்களுக்கு அங்க வீடு இருக்கு, இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, வேற பல சலுகைகள்லாம் கவர்மெண்ட் சலுகைகள்லாம் பெற்றிருக்காங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து நீங்க வந்து எலக்டோரல் ரோல்ல சேர்க்காம நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஏமாத்து வேலையா வேற என்ன? இது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கோர்ட் வந்து இதெல்லாம் கணக்குல எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட் இதெல்லாம் கேர்ஃபுல்லா கேட்டிருக்கு. இப்ப இந்த ஆதாரத்தை மின்ட்டு பாஸ் ஆன கூட பார்க்கும்போது அரசு வக்கீல்கள்லாம் வந்து அப்செக்ட் பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்தோட வக்கீல் வந்து யோகேந்திர யாதவ் வந்து மின்ட்டு பாஸ் ஆன எங்க கோர்ட்ல நிறுத்துவதன் மூலமாக ஒரு நாடகம் ஆடுறாரு, இதை நாங்க ஒத்துக்க முடியாது. இதை வந்து அங்கேயே அவர் போய் எலக்டோரல் ஆஃபீஸர்கிட்டே சொல்ல வேண்டியதானே, அவர் ஏன் இங்க வந்திருக்காருன்னு கேட்டாரு. அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க நாங்க பல டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு டாக்குமெண்ட் ஏத்துக்கல, அது ஏத்துக்காத போது நாங்க வேற எங்களுக்கு என்ன வழி இருக்கு, கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வரது தான் எங்களுக்கு முக்கியமான வழி, அதனால தான் நாங்க இங்க கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு வழியா அது சமாளிக்கப்பட்டிருக்கு. கோர்ட்டுமே வந்து இப்ப இது அவேர் ஆயிடுச்சு. கோர்ட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இப்ப இதுல எல்லாம் நடைமுறை சிக்கல்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து கோர்ட் இதை வந்து தகுந்த ஒரு ஆதாரங்கள் இருந்தாலே அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணுங்கிறத கோர்ட் ஒத்துக்குன்னு தான் நினைக்கிறோம். நமக்கு வந்து இப்ப இதுல இந்த ஈவெண்ட்ல அடிப்படையா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வந்து, ஒருத்தர் பல தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காரு, அவர்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, அவர் டிரைவிங் லைசன்ஸையும் காட்டுறாரு, இன்னும் பிற டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் இந்தியாவில் வாழறதுக்கு இந்திய குடிமகன்கிறதுக்கு வேற பல டாக்குமெண்ட்ஸையும் ஆதாரங்களையும் எடுத்து முன்வைக்கிறாரு. ஆனா எல்லாத்தையுமே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்க வந்து நீங்க கிடையாது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இதெல்லாம் சிட்டிசனுக்குரிய எந்த ஆதாரமும் கிடையாது, நீங்க வந்து ஸ்கூல் படிச்ச சர்டிஃபிகேட்டை கொடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எப்படி முடியும் அவங்களுக்கு? அவங்க அந்த காலத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்திருக்காங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்க, அந்த காலத்துல நாங்க படிக்காதவங்க, நாங்க எங்க பெற்றோர்களும் படிக்காதவங்க அப்படிங்கிற சூழல்ல பல ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நாங்க படிக்காம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்கிட்ட நீங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டா நாங்க எப்படிங்க கொடுக்க முடியும்ட்டு அவங்களும் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க முடியாத பட்சத்துலதான் வந்து அவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நல்ல வேளை வந்து யோகேந்திர யாதவ் மாதிரி ஒரு சமூக விஞ்ஞானி சோசியல் சயின்டிஸ்ட் வந்து இதை முன்னெடுப்பு ஒரு கேஸை போட்டு அவங்களுக்கு சார்பாக அவர் ஆதாரத்தை அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் இந்த பெங்களூர்ல வந்து ராகுல் காந்தி எக்ஸ்பிரஸ் பண்ணார் இல்லைங்களா, இந்த போகஸ் ஓட்ஸ் 1,00,000 ஓட்ஸ் ஒரே தொகுதியில, அதற்கு பிறகுதான் வந்து யோகேந்திர யாதவ் வந்து தன்னுடைய பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் ஆணையம் வந்து முன்னாடிலாம் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தார் தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனா இப்ப இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோகேந்திர யாதவே என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாது, அவங்க வந்து இப்ப ராகுல் காந்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா அதை வந்து நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை, அதுல அவர் சொன்ன குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி நாங்கள் நேர்மையாக தான் நடந்துக்கிட்டோம்னு சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. அதை அவங்க தான் செய்யணும் மொழிய இந்த வாக்காளர்களே வந்து நாங்க தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா வாக்காளர்கள்ட்ட திருப்பி இருக்கு, நீங்க வாக்காளர் தான், நீங்க சிட்டிசன் தாங்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. அது எப்படி முடியும்? அவங்கள்ட்ட இருக்கிற ஆதாரத்தை மட்டும் தான் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பாரதூர விளைவுகளை உருவாக்கி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 லட்சம் பேருக்கு மேல நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இவங்க ஓட்டு எல்லாம் இல்லாத பட்சத்துல அந்த மேண்டேட்டரியோட ரூலே மாறிடுமே, அதனுடைய தாக்கமே மாறிடுமே சுத்தமா. ஒரு கட்சிக்கு கூட இவங்க எல்லாம் ஒரு ஆதரவாளர்களா இருக்காங்கன்னு வைங்க, அந்த ஆதரவு கட்சிகள்லாம் போயிடுமே. ஆக இதை வந்து உச்சநீதிமன்றம் இதை வந்து இந்த மின்ட்டு பாஸ் ஆன பார்த்த பிறகு அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம நம்புறோம். அதனால இந்த எஸ்ஐஆர்ல தலையிட்டு உச்சநீதிமன்றம் வந்து வாக்காளர்களுக்கு நீதி வழங்கணுங்கிறதா நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற விரும்ப கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற விடைத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.